Hey friends, welcome to Relax Recipes. குனாஃபா சாக்லேட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாக்லேட்னு சொல்லலாம். ரொம்ப காஸ்ட்லியான டேஸ்டியான சாக்லேட்னு சொல்லலாம். அந்த சாக்லேட்டை வீட்டில் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெளியில் அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்கும், உள்ள நல்ல க்ரன்ச்சினஸோட டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ரோஸ்டட் பிஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதோட மேல் தோலை எடுத்துக்கலாம். உள்ள அந்த மெல்லிசான தோலை எடுக்க போகிறதில்ல. ஒரு 1/4 கப் போல் எடுத்துகிட்டு மிக்சியில் 1-2 பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குனாஃபா டவ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடச்சா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்போ பேக்கரி எசென்ஷியல் ஷாப் இருக்குது பாருங்கள், பேக்கிங் மாட்டில் குனாஃபா சேமியா அவைலபிள் இருக்குது, நம்ம கடையிலேயே அவைலபிள் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஷாப்போட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் குனாஃபா டவ் அல்லது சேமியாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தீயை குறைவாக வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனாக்கில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பிஸ்தா, அதை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்தாவை நீங்கள் இந்த மாதிரி குறப்பாக இடித்தும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பிஸ்தாவோட ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு நல்ல நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லை நீங்கள் பிஸ்தா ஸ்ப்ரெட்டு ரெடிமேடாக கிடைக்கி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு அணைச்சிடலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி தான் விடணும். அந்த அட்ராக்டிவான க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் இது ஒரு அட்ராக்ஷனுக்கு தான், மற்றபடி இந்த இது சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே சேர்க்கலாம். இன்னுமே இந்த மாதிரி எசன்ஸ் சேர்க்குறதோட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி டெய்ரி மில்க் ஒரு பார் எடுத்திருக்கேன். தனி நம்ம மில்க் காம்பவுண்ட்லேயே செய்யலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு கோச்சு சாக்லேட் சேர்த்துக்கிட்டால் அந்த நல்ல ஒரு சில்கி எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் அமௌண்ட் எடுத்திருக்கேன். இதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் தான் பண்ண போகிறேன். ஒரு சில்வர் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். மில்க் பேன் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு கொதிக்கிற வெந்நீரில் வச்சு நம்ம டபுள் பாயில் பண்ணிக்க போகிறோம். இல்லை நீங்கள் மைக்ரோவேவன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டிப்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இது முதல்ல பார்க்கையில் உங்களுக்கு மெல்ட் ஆகையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக மெல்ட் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் எக்காரணம் கொண்டு ஒரு பட்டரோ மில்க்கோ எதுவுமே சேர்க்காதீங்க. தனியாக இந்த சாக்லேட் மல்ட்டு தான் மெல்ட் பண்ணிக்கணும். நல்ல ஸ்மூத்தாக மெல்ட் ஆகிடணும். சின்ன பீஸ் இருந்தால் கூட அது மெல்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல டெப்த் இருக்கிற மாதிரி சாக்லேட் மோல்டு, சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆழமாக இருக்கணும். அப்போ தான் இந்த சாக்லேட்டுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை லைட்டாக ஷேக் பண்ணி அந்த ஓரங்களில் நல்லா படணும் சாக்லேட். ஏன்னா குனாஃபா ஃபில்லிங் நடுவில் வைக்கையில் ஓரங்களில் சாக்லேட்டால் கவர் பண்ணியிருக்கணும். நான் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். எக்ஸஸாக ஏதாவது சாக்லேட் இருந்ததுன்னா நம்ம மெல்ட் பண்ணதோடையே சேர்த்து வச்சிடலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே நல்லா செட் ஆகிடும். நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே செட் பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு குனாஃபா ஃபில் பண்ணோம் இல்லையா, அதனால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். செட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குனாஃபா ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டைட்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கோ ஒயிட் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரெடிமேடாகவே உங்களுக்கு பிஸ்தா ஸ்ப்ரெட்டு கிடைக்கிது.
இதை வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சாக்லேட், இதை வந்து மேல் லேயராக கொடுத்துடணும். அதுக்குள்ளே அது வந்து ட்ரை ஆகிருக்காது. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம செட் பண்ணிட்டோம் இல்லையா. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹார்டான மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சாக்லேட்டை. திரும்பவும் ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எக்ஸஸ் சாக்லேட் இருந்தது அப்படின்னா ஒரு நைஃபோ ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு அப்படியே நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சா போதும். ஃப்ரிட்ஜில்னா ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். சூப்பராக செட் ஆகிட்டுங்க. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் நான் எந்த எஃபெக்ட்டும் கொடுக்கல, வீடியோ எஃபெக்ட். நீங்கள் அப்படி பார்க்குறது அப்படியே ஒரிஜினலாக சாக்லேட் எப்படி இருந்ததுன்னு தான். எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே அளவோட ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.